Today, my dear friends, honorary doctorate to award for we selected 4 persons. One is a distinguished scientist, Sundaresh. They are all very contributing this country for the R&D area, research and development in the defense area in Chennai to Delhi. There is a valuable contribution for the country. So that's why today he is honoring for the doctorate in Satyabama University. We are proud, a great scientist to receive the honorary doctorate in Satyabama. Satyabama is a proud, not a Sundaresh. In another, today there is a professor and student to jointly to receive the doctorate today. Who is a professor? Gangai Amaran. Gangai Amaran is a professor of Dr. Prabhu. Gangai Amaran produced a picture, Koli Kuvude. That is the first movie. Dr. Prabhu is introduced for the screen. So there is a professor, there is a student. But today, Prabhu is worldwide knowing personality. So today, professor and student jointly to receiving the doctorate for Satyabama. I am proud. My dear friends, Dr. Gangai Amaran and Dr. Prabhu. Prabhu is a renowned family. Dr. Shivaji Ganeshan's son. Gangai Amaran, Isudani Ilayaraja brother. So they all come over here to acceptance our invitation. I hereby accept the honorary doctorate conferred on me by the Satyabama University, Chennai. Thank you. Now presentation of honorary doctorate to Mr. G. Prabhu. I, G. Prabhu, hereby accept the above honorary degree conferred on me by Satyabama University, Chennai. Presentation of honorary doctorate to Mr. Gangai Amaran. நான் கங்கை அமரன், சத்யபாமா பல்கலைக்கழகம் எனக்கு வழங்கும் இந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை பெரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.
மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனது கண்மணிகளான மாணவ மாணவிகளே, பத்திரிகை நண்பர்களே, எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களே, என் உயிரிலும் மேலான ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இந்த விழாவை நடத்தும் நாயகன் என் அன்பு அண்ணன் டாக்டர் JPR அவர்கள் ஒரு தீவிரமான, நான் அருமையாக அழைக்கும், பெருமையாக அழைக்கும் பெரியப்பா எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். அந்த காரணத்தால தான் இந்த கல்லூரிக்கு அவரோட தாயார் பேர் சத்யபாமா என்று வைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அந்த சத்யா அம்மா கையில் எனது தந்தை நடிகர் திலகம் அவர்கள் சாப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னோட பாட்டி ராஜாமணி அம்மையார் அவங்க கையில மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூட சாப்பிட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் அவங்கெல்லாம் அரசியல் இப்படி இருந்தாங்கிறது தான். ஆனா உண்மையிலேயே ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளா வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் தம்பியான அண்ணன் JPR அவர்கள் இந்த நடிகர் தலத்தோட பிள்ளைக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறதா நான் சொல்றேன். இந்த நான் மேடையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எனது திரையுலக நண்பர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அதில் பணிபுரிந்த சக கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், லைட் பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எனக்கு உதவி இருக்காங்க. நான் இங்கே உங்க முன்னாடி இருக்கேன்னா அதே மாதிரி ஒரு முக்கியமான காரணம் நீங்க நிக்கிறேன்னா படம் நான் அண்ணனும் கோழி கூதுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கு இயக்குனராக இருந்தவர் அண்ணன் கங்கை அமரன் அவர்கள். அந்த படத்துல அப்பா சின்ன பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவாங்க, என் மகன் பிரபு என் படத்தை விட அவங்க பெரியப்பா படம் எம்ஜிஆர் படத்தை தான் அதிகமா பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த படத்துல எனக்கு அவர் புரட்சி தலைவரோட ரசிகராக அந்த படத்தில் வந்தேன். அந்த காரணத்தால் அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ரசிகர்களா இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பல ஊர்ல இருந்து அப்பாவோட கண்மணிகள், அப்பாவோட இதயங்கள், அப்பாவோட ரசிகர்கள் நீங்க வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அண்ணன் ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறாரு, JPR அண்ணன் கொடுக்கிறாரு, அதை பார்த்து மகிழணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அனைவரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த டாக்டர் பட்டம் சத்யபாமா யூனிவர்சிட்டி கொடுத்த டாக்டர் பட்டம் என் அண்ணன் டாக்டர் கமல்ஹாசன் வாங்கியிருக்காரு. எனது சகோதரர் டாக்டர் சத்யராஜ் வாங்கியிருக்காரு. இப்போது விஞ்ஞானி, அதாவது பப்ளிக்ல உண்மையான ஹீரோ சுந்தரேஷ் அவர்கள், அதாவது இங்க டேங்க், நம்ம டேங்க் எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் உருவாக்குறவர் இவர் தான். உண்மையான பப்ளிக் ஹீரோ அவர் தான். நாங்களாம் சினிமால தான் ஹீரோ. அவர் மேடையில் இருக்காரு, அண்ணன் கங்கையமரன் இருக்காங்க. இவங்க மத்தியில எனக்கு ஒரு விருது கொடுக்கங்கிறது போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மக்களே, மாணவர் கண்மணிகளே, ஒரு நாள் உங்களை மாதிரி நான் அங்க உட்கார்ந்து நான் இங்க பார்த்துட்டு இருந்தவன் தான். உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருதே பாட்டு தான் வருது. திரும்ப கல்லூரிக்கு போலாமா அப்படிங்கிறது மாதிரி. இருந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷமான நாள் என்று நீங்க எல்லாமே இன்னைக்கு கான்வெகேஷன் நீங்க எல்லாமே you are going to be getting a degree. உங்க தாய் தந்தையர், உங்க சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி என் வீட்டில இருந்து என்னோட ஃபேமிலி அத்தனை பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தூணா இருக்கிறது உங்க தாய் தந்தையர், உங்க குடும்பம் தான். அதே மாதிரி எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் என் குடும்பம். அந்த குடும்பம் இல்லைன்னா நான் இங்க நிக்க மாட்டேன். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் குடும்பம் இருக்கிறது அவங்க எப்போ இருப்பாங்க, நம்ம விட்டு போக மாட்டாங்க, ஆனா நண்பர்கள் முக்கியம். அந்த வகையில மாணவியிலே உங்க நண்பர்களை நீங்க மறந்துடாதீங்க. இங்கேருந்து நீங்க போகும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாரோட அட்ரஸும் போன் நம்பரும் வாங்கிட்டு, அதாவது என் வயசு ஆயிடுச்சு, எனக்கு பேரா இருக்கேன், ஐ ஹேவ் எ கிராண்ட் சன், ஓகே, நான் அதுல நான் ஒன்றும் மறைக்கல. இன்னைக்கு வரைக்கும் என் நண்பர்கள் கூட இருக்காங்கன்னா அது காரணம் நான் அவருக்கு தொடர்பு வச்சிருக்கேன்.
என் தொழிலை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது சில நேரங்கள் அவங்கள வந்து நான் போய் பார்க்க முடியாது, பேச முடியாது. என் தொழிலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப பிரியமா இருக்காங்க. இன்னைக்கு பல நண்பர்கள் நீங்க வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கான்வெகேஷன் நடக்கிறவங்க அன்னைக்கு அனைவருக்கும் நீங்க எல்லாம் வந்து ஆஸ்பிரேஷன்ஸ், அதாவது வந்து நீங்க டாக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், சுந்தரேஷ் சார் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அப்படிலாம் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் நல்லாவே நடக்கட்டும். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எல்லாரும் அண்ணன் ஜேபிஆர் மாதிரி ஆகணும்னு நினைச்சாவே போதும். All of you think that you should become one Mr. JPR and you will be successful in life. அண்ணன் ஜேபிஆர் மாதிரி ஆகணும் நீங்க நினைச்சாவே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்சஸ். அண்ணன் ஜேபிஆருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், சத்யபாமா ஃபேக்கல்டி, ஸ்டாஃப், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்ன இந்த பட்டம் அணைச்சதுல பெருமைப்படுத்தல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்னை இந்த உலகத்தில் சாதாரண கங்கை அமரனை டாக்டர் கங்கை அமரன் என்றாக்கிய அருமைக்குரிய அண்ணன் ஜேபிஆர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கூடம் போகாம, பாடத்தை படிக்காம, பரீட்சையும் எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும். அது மாதிரி அண்ணா ஒரு பாட்டெல்லாம் போட்டுக்காரு, பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாஸ் ஆகிட்ட சின்னப்ப தாஸ்ன்னு சொல்லிட்டு. அது மாதிரி டாக்டர் பட்டம்ங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒன்று, அவர் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிக்கிறதுனால இந்த பட்டம் எனக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்ப காலங்களை நினைக்கும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜேபிஆர் என்ற 3 எழுத்துக்களுக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு. நான் அண்ணன் இளையராஜா எல்லாம் வந்து திரைப்படத்திற்கு வருவதற்கு முன்னால் இசை கலைஞர்களாக இருந்தபோது பல நாடகங்களுக்கு இசை கலைஞர்களாக வாசித்ததுண்டு. அப்போ ஒரு நாடகம் என்கேடி கலா மண்டபம் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய நாடக மன்றத்தில் நடந்தது. அதில் நடித்த ஹீரோ அண்ணன் ஜேபிஆர் அவர்கள் தான். அவர் தான் ஹீரோ. மீனவ நண்பன் அப்படிங்கிறது அந்த நாடகத்தினோட பெயர். அந்த நாடகத்துக்கு இசையமைச்சோம், பாட்டுக்கெல்லாம் ஒரு அப்படிலாம் கையெல்லாம் வச்சாரு, நண்பர்களுக்கெல்லாம் பாடுற மாதிரிலாம் பாட்டெல்லாம் போட்டோம். அவருக்கு அப்பவே இந்த சினிமாவின் தாக்கம் ஏக்கம் சொல்ல முடியாது, இல்லாட்டினா அவர் பெரிய சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார், இது பெரிய பிலிம் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருப்பார். ஆக அவருக்கும் அந்த கலை மீது இருந்த நோக்கத்தின் காரணமாக இதை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சொல்வதற்காக. ஏன்னா அவரோட வாழ்வில் நாங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், எல்லா புகழும் எங்க அம்மாவுக்கு தான். ஏன்னா எங்க அம்மா தான் எங்களை பாடு பாடு பாடுன்னு சொன்னது, எங்க அம்மா தான் எங்களை வாசிங்க வாசிங்கன்னு சொன்னது. அவங்க மட்டும் சொல்லன்னா இன்னைக்கு நோ இளையராஜா, நோ கங்கை அமரன் யாருமே இருந்திருக்க முடியாது. எங்க அம்மா தட்டி கொடுத்த உற்சாகம் தான். தாயை வணங்குகிறவர்கள் எவ்வளவு உயர்வாக இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் அங்கே நிலையாக நின்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தாயை எவ்வளவு தெய்வமாக மதித்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த மாதிரி குடும்ப உறவுகளில் இருந்த நாங்கள் முதலாக எனக்கு டைரக்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதான் கோழி கூது அப்படிங்கிற படம். அந்த படத்தில் வந்து பிரபு தான் நடிக்கிறதுக்கு கேட்டபோது பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எதுக்குப்பா அப்படி இப்படின்லாம் அவங்களே சொன்னாங்க. சொன்னோடனே அப்பா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பெரிய இமயமாக இருந்தவர்கள் என்னை போல சின்னவர்கள் எடுத்த படங்களையும் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சின்னவர்னு கூட ஒரு படம் எடுத்தாங்க, கும்பகர தங்கையா. அவருடைய வெற்றி படங்களில் நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்பதை நான் மறக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அருமைக்குரிய சகோதரர் பிரபு அவர்கள் இன்னும் மிக உயரத்தை அடைந்து கொண்டிருக்கிறார், அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மகத்தான பட்டத்தை தந்ததற்காக நன்றிகளை கூறி வாழ்க அனைவரும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.